பெரியவங்களுக்கான ரொம்ப சுவாரஸ்யமான, உபயோகமான ஒரு டாபிக் பேச போறோம். டெத் கிளீனிங். இருங்க, இருங்க. இது ரொம்ப கொடூரமா இருக்குன்னு நெனச்சு வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு ஆக்சுவலா என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு பேர் இருக்க முடியும்னா, அது கிளீனிங் வைல் அலைவ் அப்படின்றது தான். தொடர்ந்து பேசலாம். பூர்ணசக்தி பூர்ணசக்தி இந்த கிளீனிங் வைல் அலைவ் அப்படின்றதுல ரொம்ப ஆர்கனைஸ்டா யோசிச்சு யதார்த்தமா நம்மளுக்கு எதெல்லாம் பொருட்கள் தேவையில்லை அப்படின்றதோ அதை அனாவசியத்துக்கு வீட்டில் சேர்த்து வைக்காம அதெல்லாம் கிளியர் பண்றது. அஃப்கோர்ஸ் இதை வாழ்க்கையிலேயே எல்லாருமே அப்பப்போ பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். முதல்லலாம் பண்ணலன்னா கூட ஒரு 60 வயசுக்கு அப்புறமாவது கிராஜுவலா இந்த பழக்கத்தை கொண்டு வர்றது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா, அவங்களுக்கு 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அலமாரி ஃபுல்லா நூத்துக்கணக்கான புடவைகள் இருக்கும். அதுல என்ன பியூட்டின்னா, ஒரு 60% மேல அவங்க கட்டுறது கூட கிடையாது. அதான் அது என்னமோ சேர்த்து வச்சுட்டே இருந்தாங்க. இத கூட ஒத்துக்கலாம். ஒரு அலமாரியிலேருந்தும் பழசுலாம் அப்படி வந்து கொட்டும். இன்ஃபேக்ட் ஒரு பழைய ஹார்பிக் லைசால் பாட்டில் பிளாஸ்டிக் கவர்லேருந்து எதையுமே டிஸ்போஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க. ஏதோ ஒரு ரியலைசேஷன், ஒரு அவேக்கனிங் டக்குன்னு முடிவு பண்ணி அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணத நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் வேத விற்பனர் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவருடைய பேஜ்ல ஒரு தடவை சொல்லார், நிறைய பேர் வீடு ஃபுல்லா சாமி படம் வச்சிருப்போம்ல. அவர் சொல்லுவாரு, இத்தனை சாமி படம் எதுக்கு வைக்கிறீங்க? நாம செத்த அப்புறம் நம்மள டிஸ்போஸ் பண்றதே நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய வேலை. இதுல இத்தனை படங்களை அவங்க எங்க தான் கொண்டு போய் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கிளீனிங் வைல் அலைவ் பத்தின ரொம்ப பிராக்டிக்கலான சில டிப்ஸை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதுக்கப்புறமா சித்ரா விஸ்வநாதன், திருமதி சித் விஷ், அவங்க வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் சில பதிவுகள் போட்டிருக்காங்க. அதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு அறையாக எடுத்துக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்தில் ஒரு நாள் க்ளீனிங்காக ஒதுக்கி மெல்லமாக செய்யலாம். நடுவில் சூடாக ஒரு டீ அல்லது ஒரு குட்டி தூக்கம் எல்லாம் பண்ணால் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஷெல்ஃபில் நமக்கு கட்டாயம் தினசரி வேணும் அப்படின்றத கைக்கு எட்டுற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து ஊருக்கு போனால் தேவைப்படும், உறவுக்காரங்க வரும்போது தேவைப்படும், பண்டிகைக்கு கட்டாயம் வேணும் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் மேலே வச்சு வைக்கலாம். எதை எங்கே வச்சோன்னு மறந்து போயிடும்ன்ற சங்கடம் இல்லாமல் பை மேலேயோ அட்டைப்பெட்டி மேலேயோ பெருசாக பேர் எழுதி வச்சிடலாம். இதுக்கு அடுத்தது உண்மையிலேயே நமக்கு தேவையா அப்படின்ற பொருட்களை பார்க்கணும். எதுக்காவது என்னைக்காவது உபயோகப்படும்னு வச்சுருக்கோம், ஆனால் ரொம்ப நாளாக உபயோகமே படுத்தலைன்னா சான்சஸ் ஆர் வி டோன்ட் நீட் தெம் அட் ஆல். நமக்கப்புறம் பசங்களுக்கு தேவைப்படுமான்னு மட்டும் கட்டாயமாக யோசிக்கக்கூடாது. நம்மளே தேவையில்லைன்ற ஸ்டேஜில் போனோன்னா நம்ம பொருளாக தேவைப்பட போகுது. அதுவும் இல்லாமல் அவங்க லேட்டஸ்ட்டாக சூப்பராக வாங்கிப்பாங்க, கவலையை விடுங்க. ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்கேன் அல்லது ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்படி டிஜிட்டலாக பண்ணுறதுனால ஆல்பம்ஸு, ஃபைல்ஸு இதெல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது நம்மளால் தவிர்க்க முடியும். அடுத்து வேண்டாம்னு எடுத்து வச்சதை என்ன செய்யலாம் அப்படின்றது ஒரு பெரிய கவலை. இந்த ஓஎல்எக்ஸு, வாட்ஸ்அப் குரூப்ஸு இதிலெல்லாம் போடலாம். தெரிஞ்சவங்களுக்கு அதை விற்கலாம் அல்லது ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். தானமாக அன்பளிப்பாக கொடுத்தா பைசா வராது, ஆனால் மிகப்பெரிய மனநிறைவு. அதோட வாங்கிக்கிறவங்க முகத்தில் இருக்கிற புன்னகைக்கு விலையே கிடையாது. யாருக்கும் உபயோகப்படாததுன்னு சில இருக்கும்ல, அதை கண்ணை மூடி தூக்கி போட வேண்டியது தான். இந்த கிளீனிங்கை எல்லாம் தனியாக செய்ய முடியாதுன்னா யாரையாவது உதவிக்கு வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு முதல் முறையாக செய்கிறோன்னா செஞ்சு முடிக்கலாம். ஒரு தடவை பக்காவாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் அப்படியே செக் பண்ணால் போதும். அடுத்தது ரொம்ப முக்கியம், உயில் மற்றும் நாமினேஷன்ஸ். சொத்துக்களை சரியாக கிளியராக எழுதி வச்சிட்டோன்னா நாம் போன அப்புறம் சரியான கைகளுக்கு சுலபமாக போய் சேரக்கூடிய வழி இருக்கும். சித்விஷ், இப்போ இவங்களுக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இவங்க 60 வயசுக்கு அப்புறமே இந்த புடவைகள் வாங்குறத அந்த அளவுக்கு குறைச்சிட்டாங்களாம். அதோட சேர்த்து அவங்க ஒரு பெரிய குக்கிங் எக்ஸ்பர்ட்டா, அதனால நிறைய குக்கிங் வேற அப்படி இருந்துதான், ஸ்டைலிஷா, ரொம்ப அழகான, ரொம்ப நல்ல நல்ல அப்ளையன்சஸ் எல்லாம். இதெல்லாம் யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டாங்களாம். பெரிய பெரிய பாத்திரங்களை ஹோம் கேட்ரிங் செய்கிற ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. நிறைய விஷயங்களை மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் கொடுத்தேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. சமையல் புத்தகங்களை தன் மகள் உஷா ஸ்ரீதர் உதவியோட ஆஸ்க் சித்விஷ் அப்படின்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி டிஜிட்டல் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு குடும்பத்தாருக்கு நகைங்களையும் தங்கள் வீடுகளில் வேலை செய்கிற குடும்பங்களுக்கு நல்ல நல்ல புடவைகளையும் விநியோகித்தாங்க.
போனப்புறம் பசங்களுக்கு குப்பையை கிளியர் பண்ணுற வேலையை வைக்கவே கூடாது அப்படின்றது அவங்க நோக்கமா. இந்த வாழ்க்கை அப்படின்ற பயணத்துல இவங்களுடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா? லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். இந்த கிளீனிங் வைல் அலைவ் அப்படின்ற விஷயத்தை பற்றி நாம் இன்னைக்கு பேசினோம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் பழைய வழிகள் எல்லாம் மறந்து தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விலக்கி ரொம்ப லேசான மனசோட பசுமையான நினைவுகளோட நாம் வாழறதுக்கு ஒரு நாளும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி வேண்டாத பொருட்களையும் எலிமினேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டிட்டாச்சாக நாம் இருக்கிறதுக்கும் பழகிப்போம். உங்களுடைய கிளீனிங் வைல் அலைவ் அனுபவத்தை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.